அனைவருக்கும் வணக்கங்க. நம்ம வீட்டில் இருக்கிற குட்டிகளை பற்றி நான் இன்னும் பெருசாக வீடியோவே போடலை. இனி வர்ற வீடியோவில் நம்ம வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்க, அவங்க எப்படி நம்மக்கிட்ட வந்தாங்க அப்படிங்கிறதெல்லாம் ஒரு சுருக்கமாக சொல்கிறேன். அதிகமாக பேசினாலும் யாரோட டைமும் வேஸ்ட் ஆகும். அதனால் உங்களுக்கு நேரம் இருக்கிறப்ப கேளுங்க, பாருங்கள், சரிங்களா? இப்போ இந்த குட்டி நம்மக்கிட்ட வந்தது. செந்தில் சார் ஒரு டைம் கால் பண்ணியிருந்தார் எனக்கு. நைட் ஒரு 10 மணி இருக்கும். மேம், உங்கள் வீட்டுக்கிட்ட தான் ஒரு இடத்துல ஒரு 10 குட்டியை ஒரு இதுக்குள்ளே டெலிஃபோன் ஒயர் தோன்ற இடத்துல எங்கேயோ போட்டிருக்கிற மாதிரி சொன்னாங்க அப்படின்னாரு. நானும் போய் பார்க்குறப்ப பார்த்திங்கன்னா அந்த டெலிஃபோன் ஒயர் தோன்ற குழி தான் அதுக்குள்ளே கொண்டு ஒரு 10 குட்டி போட்டிருந்தாங்க. சரின்ட்டு அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டேன். அவர் ட்ரஸ்ட்டில் வேணால் மறுநாள் எடுத்துக்கிறேன் அப்படின்னாரு. ஆனால் பார்த்தா எல்லா குட்டிகளுமே நல்லா கொழுன்னு நல்லா இருந்துச்சு. சரி, அடாப்ஷனுக்கு ட்ரை பண்ணலான்னு போட்டேன். எல்லாமே அடாப்ஷன் போயிருச்சு. அதுக்கப்புறம் இந்த ஒன்று மட்டும் நின்றுச்சு அப்படின்னா அது பெண் குட்டி. லைட்டாக கொஞ்சம் ஸ்கின் ப்ராப்ளம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இனி ஒரு குட்டி பார்த்திங்கன்னா, அது இந்த கருப்பு குட்டி நாங்கள் கார்குழலின்னு சொல்லி பேர் வச்சுருக்கோம். இவனை உங்களுக்கு தெரியும், கிருஷ்ணன். இவன் வரும்போதே முதுகில் கொஞ்சம் பிரச்சனையோடு தான் வந்தான். இப்போ அவனுக்கு மருந்து கொடுத்துட்ருக்கோம். இனி இது வளர தான் தெரியும். குட்டிங்க கொஞ்சம் பெருசாகிடுச்சுன்னா சரியாயிடும். நம்மக்கிட்ட வந்தது எல்லாமே அப்படி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் சரியாயிடுச்சு. ஏன்னா தாய்ப்பால் இல்லாமல் வர்றதுனால. இது பார்த்திங்கன்னா, இதுக்கு பேர் ராயன். இதோட வீடியோவும் நான் போட்டிருப்பேன். நைட்டு நேரம் ஒரு நாள் இவங்க அம்மா கூட இது மட்டும் நின்றுட்டு இருந்தது குட்டியாக. அவங்க அம்மா நல்ல ஏஜ் ஆனது. சரி, பாவம் அவங்க அம்மா கூட கஷ்டப்படுவானே அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன். அடாப்ஷனுக்கு ட்ரை பண்ணலான்னு இருக்கிறப்ப இதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பிரச்சனை இருந்தது. அங்கங்கே கொஞ்சம் முடி கொட்டின மாதிரி. அப்புறம் சரி, அடாப்ஷன் போனாலும் நம்மளை மாதிரி பார்ப்பாங்களே என்னமோ அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே வச்சுக்கிட்டோம். நம்மக்கிட்ட ஒரு மாதம் இருந்துட்டா அப்புறம் அவ்வளோதான், எங்கே போக போகிறாங்க அப்படியே இவனும் இருந்துட்டான். இல்லை, பெருசானா ரொம்ப அழகாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேங்க. இப்போ எல்லாம் குட்டியாக இருக்கிறாங்க. நம்ம வீட்டில் செம்மண்ணாக இருக்கிறதுக்கு குளிக்க வச்சாலும் அதில் போய் பேரண்டு அப்படி ஆயிடுறாங்க. இது ஆண் குட்டிங்க. அடுத்தது ஒரு நீலாம்பரின்னு ஒரு குட்டி. அதுக்கு பேர் நீலாம்பரின்னு பேர் வச்சுருக்கோம். அது ரொம்ப குட்டியாக நம்ம கம்பெனிக்கிட்ட இருந்துச்சு. எப்படி இருந்தாலும் ரோட்டில் அடிபட்டுரும். அதாவது நம்ம கண்ணில் பார்க்குறத கடந்து வர முடிய மாட்டேங்குது. எடுத்துகிட்டு வந்தாச்சு. எடுத்துகிட்டு பார்த்திங்கன்னா அது அப்படி தான் கொஞ்சமாக தான் பிரச்சனை. அதாவது வரும்போது கொஞ்சமாக தான் பிரச்சனை இருக்குது. அவங்க என்னதான் வருங்க, இதுதான் அது. இந்த குட்டி பேர் தான் நீலாம்பரி. இதுக்கு கொஞ்சம் இதே இந்த சிக்கன்லாம் நம்ம போடுறப்ப தனியாக இதுகளுக்கு தனியாக போடணும்னு நினைக்கிறேங்க. இனி அப்படி தான் பண்ணணும். இவங்களுக்கு தகுந்த மாதிரி சாப்பாடு கொடுத்து தான் இவங்களை கரெக்ட் பண்ணணும். நம்ம அதுக்கெல்லாம் டைம் இல்லாதனால எல்லாத்துக்கும் ஒரே சாப்பாடு போட்டுடுறோம். இனி அதை தான் மாற்ற பார்க்கணும். இனி ஒரு குட்டி இருந்துச்சு, சிம்பாரிக்கான்னு அதுக்கு பேர் வச்சுருக்கோம். அந்த மாத்திரை பேர் கொடுத்து தான் அது சரியாச்சு. அதனால் சிம்பாரிக்கானே வச்சிட்டோம். அதெல்லாம் இப்படி தான் இருந்துச்சு. அது மெடிசன்லாம் கொடுத்து நல்லா இப்போ அழகாயிருச்சுங்க. அடுத்த வீடியோக்குள்ளே காமிக்கிறேன். இவங்களெல்லாம் வளர்த்துறது கொஞ்சம் சேலஞ்சான விஷயந்தாங்க.